வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே 20 டிசம்பர் 2023 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் 2ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? கொஸ்டின் குள்ள போலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இந்த செட் பொறுத்த வரைக்கும் ஈஸில இருந்து மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே சால்வ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோட எண்ட்ல இப்போ எவ்வளவு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ அந்த கொஸ்டின்ல எவ்வளவு நீங்களா சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? லாஸ்ட் வீடியோல 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? அது எப்படின்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கரெக்டா பண்ணிருந்தீங்க. இருந்தாலும் பார்க்கலாம். சரியா? கன்சிடர் த ஸ்ட்ரிங் given below made up of letter number symbol. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இல்ல லெட்டர் நம்பர் சிம்பிள் இது எல்லாத்தோட காம்பினேஷனுமா இருக்கு. How many 4 are immediately followed and preceded by alphabet? இதுல நிறைய 4 இடையில 4 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? இதுல எத்தனை 4 வந்து followed and preceded, அதாவது முன்னாடி பின்னாடி ஆல்பபெட்டால இருக்கு. அதாவது 4க்கு முன்னாடி ஒரு ஆல்பபெட் இருக்கணும், 4க்கு பின்னாடி ஒரு ஆல்பபெட் இருக்கணும். இந்த மாதிரி காம்பினேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் 4 இருக்கோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இங்க இருக்கு 4, அப்புறம் இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. மொத்தமே 4 இடத்துல இருக்கு. இதுல எங்கெல்லாம் வந்து 4க்கு முன்னாடி பின்னாடி ஆல்பபெட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்னாடி ஆல்பபெட் இருக்கு, ஆனா பின்னாடி நம்பர் இருக்கு. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். பட் இங்க பாருங்க, முன்னாடி ஆல்பபெட் பின்னாடி ஆல்பபெட். ஸோ இது ஓகே, இது 1. ஓகேவா? இங்க பாருங்க, முன்னாடி ஆல்பபெட் பின்னாடி ஆல்பபெட். ஸோ இது 1 2. அடுத்து பாருங்க, இங்கேயுமே N4D. இங்க எல்லாமே N4D தான். ஓகே, இப்போ N4D அப்படிங்கிறதே 3 தடவை இருக்கு. இந்த 3மே 4க்கு முன்னாடி பின்னாடி ஆல்பபெட் தான் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் 3 இருக்கு. 3 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கு. 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? 4க்கு முன்னாடி பின்னாடி ஆல்பபெட் இருக்கிறது மொத்தம் 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 8th கொஸ்டின். இதுவுமே ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒரு பசில் சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, கொஸ்டின் பாருங்க. 6 lectures A1, A2, A3, A4, A5 and A6 are to be organized in a span of 7 days from Sunday to Saturday. ஓகேவா? சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த 7 நாள் வந்து 6 லெக்சர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. மொத்தம் 7 நாள் இருக்கு, நான் 6 லெக்சர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பா ஒரு லெக்சர் இதுல வந்து A6 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? A7 வந்து மிஸ் ஆகுது. அப்போ ஒரு நாள் லெக்சர் நடக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, only 1 lecture on each day. ஒரு நாளைக்கு ஒரு லெக்சர் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை மொத்தத்தையும் ஃபில் பண்ணி லாஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, தேர்ஸ்டே யாரோட லெக்சர் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. there should be a gap of 2 days between A5 A4. A5க்கும் A4க்கும் இடையில 2 நாள் கேப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு 2 பாசிபிள் வந்துடும். A5க்கும் A4க்கும் இடையில 2 அப்படின்னா இது ஒரு பாசிபிள். கரெக்டா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் A4 வந்து அதுக்கப்புறம் 2 blank வந்து A5. இந்த ரெண்டுமே இந்த பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகும். there should be a gap of 2 days between A5 A4. A5க்கும் A4க்கு இடையில 2 கேப். அதேதான் இங்கே. சரியா? அப்ப 2 பாசிபிள் இதுலயே வந்துருச்சு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. A2 should be organized on Tuesday. Tuesday A2 இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து டைரக்ட் பாயிண்ட், ஸ்ட்ரைட்டா போட்டுலாம் A2 Tuesday அப்படிங்கிறது. and should not be organized just before A4. என்ன சொல்றாங்க, A2 அப்படிங்கிறது A4க்கு முன்னாடி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. should not. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, தேர்ட் பாயிண்ட், A1 should not be organized on Thursday. Thursday A1 கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் பாருங்க, 1 day there will be no lecture. ஒரு நாள் லெக்சர் இருக்காது. நம்ம இந்த பாயிண்ட் வாசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். 7 daysக்கு 6 lectures. இப்போ கண்டிப்பா ஒரு நாள் வந்து லெக்சர் இருக்காதுன்றது தெரியும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் லெக்சர் இருக்காது. ஃப்ரைடே இஸ் நாட் தட் டே. ஆனா அந்த நாள் ஃப்ரைடே கிடையாது. ஃப்ரைடே கண்டிப்பா லெக்சர் இருக்கு. அப்போ நோ லெக்சர் இல்லாத நாள் எதுன்றது நமக்கு தெரியாது. அது ஃப்ரைடே கிடையாதுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. மத்த ஏதோ ஒரு நாள்ல லெக்சர் இல்லாம ஒரு நாள் இருக்கு. சரி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பிஃபோர் தட் டே A4 will be organized. என்னைக்கு லெக்சர் இல்லையோ அதுக்கு அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா A4 இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரி பிளாங்கா போடுவோமா? இப்போ இந்த இடத்துல நமக்கு லெக்சர் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி A4 வந்துருக்கும். சரி, அதுதான் இந்த பாயிண்ட், 4th பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 5th பாயிண்ட், A3 should be organized immediately after A6. எங்க A3 இருக்கோ அதுக்கு முன்னாடி A6, immediately after A6. A6க்கு அடுத்தது A3 இருக்கும். A6க்கு அப்புறம் அடுத்தது A3 வர மாதிரி இருக்கும். எல்லா பாயிண்டும் கொடுத்துட்டாங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டைரக்டா கொடுத்துருக்காங்க. மத்ததுக்கெல்லாம் நிறைய பாசிபிள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான், A2 should be organized on Tuesday. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டைரக்ட். மத்த எல்லாத்துக்குமே நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ நம்ம கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ போயிடலாமா? மொத்தம் சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே.
இதுல என்ன பார்த்துட்டோம், ஃப்ரைடே கண்டிப்பா லெக்சர் இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஒரு நாள் லெக்சர் கிடையாது ஆனா அந்த நாள் ஃப்ரைடே கிடையாதுன்னு பார்த்தோம். ஒன் டே there will be no lecture, ஒரு நாள் லெக்சர் கிடையாது ஆனா அது எந்த நாள்னு தெரியாது, ஆனா ஃப்ரைடே அந்த நாள் கிடையாதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்ப ஃப்ரைடே கண்டிப்பா லெக்சர் இருக்கும்னு இருந்துச்சு, அதனால நான் டிக் மார்க் போட்டு வச்சிருக்கேன். சரியா, வேற என்ன பாயிண்ட் இருக்கு, வேற என்னது டைரக்டா கொடுத்துருந்தாங்கன்னா A2 வந்து டியூஸ்டே அப்படிங்கறது டைரக்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ டியூஸ்டே இருக்கிற இடத்துல A2 போட்டுலாம். இப்போ டைரக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பாசிபிளா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கீழே எழுதி வைக்கலாம் சைடுல நமக்கு தெரியற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், there should be a gap of 2 days between A5 A4. A5 க்கும் A4 க்கும் இடையில 2 days கேப்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் A5 2 days கேப்புக்கு அப்புறம் A4, இல்லனா A4 ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 கேப்புக்கு அப்புறம் A5. ஓகேவா, இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாசிபிள் வரும், அதனால இப்போதைக்கு இதை விட்டுடலாம். சரியா, வேற காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். சாரி, வேற காம்பினேஷன் பார்க்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க, A2 டியூஸ்டே அது ஃபில் பண்ணிட்டோம். and should not be organized just before A4. ஓகேவா, A4க்கு முன்னாடி A2 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா, A4க்கு முன்னாடி A2 கிடையாது அப்படின்னா வெனஸ்டே A4 கன்ஃபார்மா கிடையாது, அதுதான் கொடுத்துருக்காங்க. A4க்கு முன்னாடி A2 கிடையாது அப்படின்னா வெனஸ்டேல A4 இருக்காது, வேற ஏதோ ஒரு டேட்ல தான் A4 இருக்க போகுது, ஆனா எங்கன்னு நமக்கு தெரியாது. சரியா, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா, வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு. வேற என்ன இருக்கு, இதுல பாருங்க, ஃப்ரைடே இஸ் நாட் தட் டே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஃப்ரைடே லெக்சர் கிடையாது, ஜஸ்ட் பிஃபோர் தட் டே A4 வில் பி ஆர்கனைஸ்டு. எங்க லெக்சர் இல்லையோ அதுக்கு முந்தின நாள் A4 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், நோ லெக்சர், லெக்சர் என்னைக்கு இல்லையோ அதுக்கு முந்தின நாள் A4. சரியா, A4க்கு அப்புறம் நோ லெக்சர் வரும் அப்படிங்கறதான் அர்த்தம். சரியா, அதை வந்து அப்ப இங்கதானே A4 இருக்கு, அப்ப A4க்கு அடுத்த உள்ள பாக்ஸ்ல நோ லெக்சர்னு வரும். இங்க A4 இருக்குன்னா இங்க நோ லெக்சர்னு வரும். சரியா, ரெண்டு பாசிபிள் பார்த்தனால ரெண்டு பாசிபிள்ல எதை எடுத்தாலுமே A4க்கு அடுத்த நோ லெக்சர் அப்படிங்கறது வந்திருக்கும். சரியா, வேற ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோமா, எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டா, வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க. இது A3 should be organized immediately after A6 அப்படிங்கிறது பார்த்தோம். A6க்கு அடுத்து A3, எங்க A6 போடுறோமோ அதுக்கு அடுத்தது உடனேவே A3 போடும். இது ஒரு காம்பினேஷன். சரியா, இப்போ இவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து இதுல வந்து ஃபில் பண்ண பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த சண்டே இந்த ஒரு பாசிபிளா ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சண்டே இருக்கு இல்லையா, சண்டே தான் A5ன்னு வச்சுக்கலாம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே A5 அப்படின்னா மண்டேல இந்த பிளாங்க் வரும், டியூஸ்டேல இந்த பிளாங்க், ரெண்டு பிளாங்க் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் A4 வந்திருக்கணும், ஆனா என்னது வெனஸ்டே A4 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சண்டே கண்டிப்பா A5 கிடையாது. ஏன் கிடையாதுன்னா A4 வெனஸ்டே வந்துடும். நம்ம சண்டே A5 போட்டோம்னா A4 வெனஸ்டே வந்துடும், பட் கொஸ்டின்ல தெளிவா சொல்லிட்டாங்க வெனஸ்டே A4 இல்ல. அப்போ சண்டே A5 இல்லங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப அடுத்த பாசிபிள் போயிடலாமா, மண்டேல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ A5 வந்து மண்டேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். A5 மண்டே அப்படின்னா இந்த ரெண்டு பிளாங்க், அப்போ டியூஸ்டே வெனஸ்டே விட்டுருவீங்க. தேர்ஸ்டேல A4 வந்திருக்கணும். கரெக்டா, அதுக்கப்புறம் A4க்கு அப்புறம் நோ லெக்சர், இப்போ ஃப்ரைடேல நோ லெக்சர் வந்திருக்கும் ஒருவேளை A5 மண்டேயா இருந்துச்சுன்னா. கரெக்டா, நம்ம இப்போ பாசிபிள் ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் சண்டேயோட பாசிபிள் ட்ரை பண்ணோம், வராதுன்றது தெரிஞ்சிச்சு. மண்டேயோட பாசிபிள் ட்ரை பண்ணும்போது இந்த நோ லெக்சர் ஃப்ரைடேல வருது. பட் நமக்கு நல்லா தெரியும் ஃப்ரைடே வந்து லெக்சர் நடந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிட்டோம். அப்போ மண்டே A5 கிடையாதுன்றதும் தெரிஞ்சிருச்சு. அப்ப ரெண்டு பாசிபிள் ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் சண்டே ட்ரை பண்ணோம், இல்லன்னு தெரிஞ்சிச்சு. மண்டே ட்ரை பண்ணோம், இல்லன்னு தெரிஞ்சிச்சு. டியூஸ்டே கன்ஃபார்மா வராது, ஏன்னா டியூஸ்டேல A2ங்கிறது ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு இல்லையா, வராது. இப்போ ஃபர்ஸ்ட் 3 அனமும் முடிஞ்சிச்சு. இப்போ A5 சண்டே மண்டே டியூஸ்டே வராது. அப்புறம் பாருங்க, வெனஸ்டேல A5 போட்டு பார்க்கணுமா. வெனஸ்டேல A5 போட்டோம்னா வெனஸ்டேக்கு அப்புறம் A5க்கு அப்புறம் 1 2 3 4 4 பிளாங்க் வரணும். கரெக்டா, ஆனா இங்க மொத்தமே 3 பிளாங்க் தான் இருக்கு. அப்போ வெனஸ்டேயும் வராது. இதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எதுவுமே வரப்போகுது. ஸோ இந்த A5 ரெண்டு பிளாங்க் A4 அப்புறம் நோ லெக்சர், இந்த பாசிபிளே தப்பு. சரி, இந்த பாசிபிள அப்படியே நம்ம எலிமினேட் பண்ணிட்டு இந்த பாசிபிள் தான் நமக்கு கரெக்டான பாசிபிள்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த செகண்ட் பாசிபிள மட்டும் நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் பாசிபிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் A4 வரணும், அதுக்கப்புறம் நோ லெக்சர் வரணும், அப்புறம் பிளாங்க், அப்புறம் A5 இருக்கு. இப்போ நம்ம சண்டேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஒருவேளை சண்டே தான் A4 அப்படின்னா மண்டே நோ லெக்சர் வரும், அப்புறம் இந்த பிளாங்க்ல A2 வரும், இந்த வெனஸ்டேல A5 வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் A3 A6ம் A3யும் பக்கத்துல பக்கத்துல வரணும்னு சொன்னாங்க. ஆமா, அதுவுமே வந்துடும். பக்கத்துல 3 பிளாங்க் இருக்கு இல்லையா, 3 பிளாங்க்ல எங்கனாலும் A6 A3 தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலாம், இல்ல ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த A4 சண்டே வர ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சண்டே அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் A4. இப்போ அடுத்தது மண்டேல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை A4 வந்து மண்டே அப்படின்னா அதுக்கு பக்கத்துலயே நோ லெக்சர் வந்திருக்கணும். ஆனா இங்க டியூஸ்டே வந்து A2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மண்டே A4 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ ஒரே பாசிபிள் சண்டேன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து வேற ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணா ஆல்ரெடி A2ன்னு இருக்கு. இப்போ A4 டியூஸ்டே வராது. கரெக்டா, அப்போ மண்டே இல்ல, டியூஸ்டே இல்ல. வெனஸ்டே பார்க்கலாம்னா வெனஸ்டே தெளிவா A4 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெனஸ்டே வராது. இப்போ தேர்ஸ்டே பார்க்கலாம்னா தேர்ஸ்டேக்கு அப்புறம் நோ லெக்சர் வரும், ஆனா ஃப்ரைடே வந்து லெக்சர் இருக்கு, அப்போ அதுவுமே வராது. அப்புறம் சாட்டர்டே ஆயிடும். சாட்டர்டேக்கு அப்புறம் 3 பிளாங்க் வர போறதுல விட்டுடலாம். சரியா, அப்போ ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த A5 A4 இடையில 2 கேப்,
அதுவும் நோ லெக்சர், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. சரியா, 2 பாயிண்ட கம்பைன் பண்ணும்போது ஒரு பாசிபிள் தான் இருக்கு. அந்த பாசிபிள தான் போட போறோம். A4 தான் சண்டே அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் A4க்கு அப்புறம் அடுத்ததே நோ லெக்சர் வரும்னு தெரியும். சோ இந்த இடத்துல மண்டேல யாரோட லெக்சருமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு blank, அதுக்கப்புறம் A5 வரணும். சோ வெனஸ்டே வந்து A5ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இது வரைக்கும் ஃபில் ஆயிட்டா. இனி பேலன்ஸ் என்ன இருக்கு? A6 A3 இருக்கு. A6 A3ங்கிறது வந்து Thursday Friday A6 இருக்கலாம், A6 A3 இருக்கலாம், இல்ல Friday Saturday A6 A3 இருக்கலாம். இது எங்க வரும்னு தெரியாது. இப்போ இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு இல்லையா? Thursday Friday ஒரு ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல Friday Saturdayங்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இப்போ நமக்கு தெரியல அப்படின்னா ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ Thursdayக்கு நம்ம கொஸ்டினே என்ன கேட்டிருந்தாங்க? Thursday தான் கேட்டிருந்தாங்க. கரெக்டா, Thursday என்ன யாரோட லெக்சர்னு கேக்குறாங்க. அப்போ ஒருவேளை இது Thursday Fridayவா இருந்துச்சுன்னா A6 அப்படிங்கிறது நம்ம ஆன்சரா இருக்கும். A6 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சரா இருக்கும். இல்ல ஒருவேளை இது Friday Saturday அப்படின்னா Friday A6 இருக்கும், Saturday வந்து Saturday A3 இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது A1. A1 தான் Thursdayவா இருக்கும். கரெக்டா, அப்ப ஆன்சர் ஒன்னு A6 இல்ல A1. 2 பாசிபிள்ல பார்க்கும்போது ஒரு பாசிபிளுக்கு A6ம் ஒரு பாசிபிளுக்கு A1ம் கிடைக்குது. ஆப்ஷன்ல A1 இல்லவே இல்ல. சோ பேலன்ஸ் இருக்க A6 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் 3ல டவுட் இருந்துச்சு. அதுல 2 பாசிபிள் இருக்கு. 2 பாசிபிள் பார்க்கும்போது 2 ஆன்சர். ஒன்னு A1 இருக்க வாய்ப்பு இருக்கு Thursday, இன்னொன்னு A6 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் பார்க்கும்போது A6 தான் இருக்கு. சோ ஈஸியா போட்டுறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 A6. அடுத்து பார்க்கலாமா? சோ 2 கொஸ்டின் லாஸ்ட் வீடியோல கேட்ட ஹோம்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆட் ஒன் அவுட். இந்த 4 இடத்துல எது டிஃபரெண்டா இருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதையுமே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா, பாருங்க TIBQ RNZT DSLA JYRG எல்லாத்துலயுமே ஹைஃபன் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை நம்பரா மாத்தி பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். Tங்கிறது 20, Iங்கிறது 9, Bங்கிறது 2, Qங்கிறது 17. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் 20 ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணல. ஏன்னா ஹைஃபை இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். 22 மாறி இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? -18 அப்படிங்கிறது வரலாம். ரைட்டா, இன்னொன்னு பிளஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமே 26 ஆல்பபெட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 +8 வரலாம். 2 காம்பினேஷன் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி 9 17 ஆகணும்னா என்ன பண்ணிருக்கணும்? 9ல இருந்து +8 பண்ணா 17 வந்துடும். இங்கேயுமே +8 இருக்கு, இங்கேயும் +8 இருக்கு. சோ +8 அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் நம்ம செகண்ட் செக் பண்ணிடலாம். இங்க R இருக்கு, இங்க Z இருக்கு இல்லையா? R அப்படின்னா அதோட நம்பர் 18, Z அப்படின்னா 26. அப்போ 8 வந்து 26 ஆகணும்னா +8 தான். ஓகேவா, காம்பினேஷன் வந்துடுச்சு. அதே மாதிரி N T ஆகணும்னா Nங்கிறது 14, Tங்கிறது 20. இது வந்து என்னது? +6 இருக்கு. இது கொஞ்சம் மேட்ச் ஆகல. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு T B மாறதுக்கு +8, இதுவுமே +8 வந்துடுச்சு. ஆனா இங்க R Zக்கு +8 வந்துடுச்சு, N Tக்கு மட்டும் +6 வந்துடுச்சு. ஓகேவா, அடுத்த உள்ளது செக் பண்ணலாம். D எல்லாம் மாறுது. Dங்கிறது என்னது? 4, Lங்கிறது என்னது? 12. 4 12 மாறணும்னா +8. அப்புறம் Sங்கிறது 19, Aங்கிறது 1. சோ ஃபர்ஸ்ட் 19ல இருந்து 26 வரணும் அப்படின்னா அது ஒரு 7, அதுக்கப்புறம் இங்க ஒரு 1, 8 +8 இருக்கு. அப்புறம் பாருங்க J R மாறி இருக்கு. Jங்கிறது என்னது? 10, Rங்கிறது 18, சோ +8. அப்புறம் Y G மாறி இருக்கு. Yங்கிறது 25, Gங்கிறது 7. ஓகேவா, 25 ஃபர்ஸ்ட் 26 ஆகணும்னா +1, அது போக ஒரு +7 இல்லையா? மொத்தமா +8. இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 2. 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2 அப்படின்றது வரும். என்னன்னா மத்த எல்லாமே +8 காம்பினேஷன், இது மட்டும் தான் +8 +6 காம்பினேஷன், ஆப்ஷன் 2 மட்டும். சரியா, அப்போ டிஃபரெண்டா இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பாருங்க. RSM4 NTS 9 TUO 16 PVU 25 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் பார்த்தா நல்லா தெரியுது. 2ஓட ஸ்கொயர், 3ஓட ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர், இதுக்கப்புறம் 5ஓட ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா அடுத்த 6ஓட ஸ்கொயர் வரணும். 36 அப்படின்றது நமக்கு வரணும். 36 வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதை வச்சே நம்ம ஈஸியா போட்டலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன்ல 36 இருந்தா கூட மத்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம லெட்டர்ஸ் வச்சு என்ன பேட்டர்ன்றது பாத்துக்கலாம். ஓகேவா, கொஸ்டின்ல வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து ஸ்ட்ரைட்டா போட்டலாம் ஆன்சர் ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது. ஏன்னா நம்பர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு எல்லாம் ஸ்கொயர் நம்பர். ஸோ 36 போடலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா, RSM NTS TUO PVU. ஓகேவா, இப்போ R வந்து என்ன மாறி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். R வந்து என்ன மாறி இருக்கு அப்படின்னா இது வந்து 18, இது 40, -4 ஆயிருக்கு. அப்புறம் Tனா 20, P பாத்தீங்கன்னா 16. சம்பந்தம் இருக்கா? ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருக்கு, அப்புறம் கூடுது, மறுபடியும் குறையுது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னு விட்டு ஒன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஆகுது? +2. இது பாத்தீங்கன்னா +2. கரெக்டா? அப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா +2 பண்ணா 22ன்னு வரும். 22ங்கிறது V ஆப்ஷன்ல இருக்கானா? இருக்கு.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று விட்டு ஒன்று செக் பண்ணுறாங்க, +2 +2 +2ங்கிற பேட்டர்ன். சரியா, ஃபர்ஸ்ட் லெட்டர் விங்கிறது தெரிஞ்சிச்சு. செகண்ட் பாருங்க, இங்க எஸ் இருக்கு, டி இருக்கு, யூவி. கரெக்டா, எஸ் டி யூவி அப்படியே வரிசையா வருது. ஸோ கண்டிப்பா அடுத்த உள்ளது என்னவா இருக்கும், டபிள்யூவா இருக்கும். ஸோ வி டபிள்யூ வச்சு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதை வச்சு கூட நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நோ ஏ இஸ் பி, எந்த ஏயுமே பி கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் எந்த இதுவுமே கிடையாது, ஒரு கிராஸ் போட்டுலாம். இப்போ பாருங்க, சம் எஸ் ஆர் பி, கொஞ்சம் எஸ் வந்து பி. ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ண போறோம். கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் பி ஆர் எஸ். இதுல ஆல் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஆல் அப்படின்னாலே ஒண்ணுக்குள்ளாடி இன்னொன்னு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இங்க எங்கேயுமே இல்லை. ஸோ கன்க்ளூஷன் 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஆல் ஏஆர்எஸ் அப்படிங்கிறதுமே வராது. இப்போ நெய்தர் கன்க்ளூஷன் ரெண்டுமே வரல. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இது இந்த டயக்ராம் வரைஞ்சுதான் சொல்லணும்னு தேவையே கிடையாது, பார்த்த உடனே போட்டுடலாம். ஏன்னா இங்க நோவும் சம்மும் இருக்கு, இங்க ஆல் வரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சரியா, நோ சம் இருந்துச்சுன்னா ஆல் வரவே செய்யாது. அப்படியே பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க, by interchanging the given two signs which of the following equations will not be correct? will not be correct. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எது தப்பு? அப்போ 3 கரெக்டா இருக்கும், 1 மட்டும் தப்பா இருக்கும். அந்த 1 என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. சரியா, பிளஸையும் மைனஸையும் மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா, அந்த கொஸ்டினே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 63. ஒரு ஆப்ஷனா தான் நம்ம போக முடியும். 63 பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், 21 divided by 7, மல்டிபிளிகேஷன் இருக்கிற இடத்துல மல்டிபிளிகேஷன் இருக்கட்டும், மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் 8. ஃபர்ஸ்ட் இது கேன்சல் ஆயிடும் இல்லையா, 3 ஆயிடும். 63 minus 3 60. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாட்மோஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ மல்டிபிளிகேஷன் முடிச்சு தான் சப்ராக்ட் பண்ணும். சரியா, 14 3s கேட்குறாங்க. இப்போ 42 42 plus 8, இங்க 63. 63 minus 42 plus 8. ரைட்டா, 42 plus 8 அப்படின்னா 50. 63 minus 50 அப்படின்னு சொல்லும்போது சாரி தப்பு பட்டோம், மைனஸ் 42 plus 8. இப்போ 63 plus 8 பண்ணணும். ரைட்டா, 63 plus 8 அப்படின்னா 71 minus 42 பண்றோம். 29 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 29 கரெக்டா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஆனா நமக்கு தேவை நாட் கரெக்ட் இல்லையா. அப்ப அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். 42 மல்டிபிளிகேஷன் 14 டிவைடட் பை 28 பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், ஸோ 15 மைனஸ் 15 பிளஸ் 35. இது கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிள் கிடைச்சோம்னா 7 2s 7 4s. மறுபடியும் 2 டேபிள் கிடைச்சா இங்க 2 ஆயிடும். இதை கேன்சல் பண்ணா 21. இப்போ 21 மைனஸ் 15 பிளஸ் 35. மைனஸ் 15 பிளஸ் 35 அப்படின்னாலே 20 அர்த்தம். இங்க ஒரு 21 இல்லையா, 21 மைனஸ் 20 அப்படின்னா சாரி பிளஸ் 20 இல்லையா, மைனஸ் 15 பிளஸ் 30 பிளஸ் 20 அப்படின்னா 41. 41 கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? 7 bar 21. இப்போ இது கேன்சல் ஆயிடும், 1/3 வந்துடும். 1/3 into 42. 42 மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் 14 மைனஸ் 18. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14 14 பிளஸ் 14 28. 28 மைனஸ் 18 அப்படின்னு சொன்னா 10 வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 20. அப்ப இதுதான் தப்பா இருக்கு. ஆப்ஷன் 3 தான் நமக்கு தப்பா இருக்கு. நமக்கு கேட்டிருக்கிறதும் நாட் கரெக்ட். எது தப்பா இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணோம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. by interchanging the given two signs which of the following equations will be correct? அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிளஸ் மைனஸ் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இன்டர்சேஞ்ச் பண்ணோம், பிளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா எது நமக்கு வரும் அந்த மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி will not be correct, இது will be correct. எது கரெக்ட்ன்ற மாதிரி கேட்கறாங்க. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மற்றதெல்லாம் அப்படியே போட்டுலாமா? 9 into 8 divided by 6 plus 5. ஃபர்ஸ்ட் இது கேன்சல் ஆச்சுன்னா இது 2 ஆயிடும், 3 ஆயிடும், இது மறுபடியும் 4 ஆயிடும். 12 இல்லையா, 7 minus 12 plus 5. 7 plus 5 12. 12 minus 12னா 0 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஓகேவா, செகண்ட் ஒன் பாருங்க, 8 பிளஸ் 14 மைனஸ் 14 பிளஸ் 7 into 6 divided by 3. கேன்சல் பண்ணா 2, 14 பிளஸ் 14 மைனஸ் 14 கேன்சல் ஆகி 8 வரும். இங்கேயுமே 8 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல பிளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடுமே கரெக்டா கிடைக்குது. கொஸ்டின்ல அதான் கேட்கறாங்க, எந்த ஆப்ஷன் போட்டா நமக்கு கரெக்டா வரும். ஆன்சர் ஆப்ஷன் 2. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. Consider a string given below made up of letter, number, symbol. இதே மாதிரி ஒரு string கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே தான் கேட்டிருக்காங்க. அதுல how many twos are there? அங்க என்ன பார்த்தோம், 4 பார்த்தோம் இல்லையா. 4ங்கிற நம்பருக்கு முன்னாடி பின்னாடி ஆல்பபெட் இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்தோம். இங்க வெறுமனே 2 எங்கெல்லாம் இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. 2க்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் தேவையில்ல, எவ்வளவு 2 இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போட்டுட்டா முடிச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 2 இருக்கு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9
10 11 12 13 மொத்தம் 13 இருக்கு. இங்க ஹையஸ்ட் நம்பரும் 13 தான். ஸோ இதுக்கு மேல கவுண்ட் பண்ணி அது 14 இருக்கான்னு செக் பண்ணா ரீசெக் பண்ணா 13 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி எழுதிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. சம் பாட்டில் ஆர் கப். சில பாட்டில் வந்து கப், நோ பிளேட் இஸ் அ பாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாட்டில் ஆர் கப், சம் பாட்டில் ஆர் கப். அப்புறம் பாருங்க, நோ பிளேட் இஸ் அ பாட்டில். அப்ப இதுக்கு நோ வருது, பிளேட். நோ பிளேட் இஸ் அ பாட்டில். இப்ப ஸ்டேட்மெண்ட் வரைஞ்சாச்சு. அப்புறம் பாருங்க கன்க்ளூஷன் பாருங்க, நோ பிளேட் இஸ் அ கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேட்டுக்கும் கப்புக்கும் இடையில நோ அப்படிங்கிறது இல்ல. பிளேட்டுக்கும் பிக்கும் பிக்கும் இடையில தான் இருக்கு. அப்போ கன்க்ளூஷன் 1 தப்பு. நோ பாட்டில் இஸ் பிளேட். எப்பவுமே நோ பொறுத்த வரைக்கும் உல்டாவா இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்ல உல்டாவா இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் அப்படியே ஆப்போசிட்டா வந்தா கரெக்ட் தான். அப்படி பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் கன்க்ளூஷன் 2 மட்டும் நமக்கு வரும். கன்க்ளூஷன் 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. ஓகேவா, இது வரையாமலே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இங்க சம் பாட்டில் ஆர் கப், நோ பிளேட் இஸ் பாட்டில். நோ வந்து பிளேட்டுக்கும் பாட்டிலுக்கும் மட்டும் தான் இருக்கு. இங்க பிளேட்டுக்கும் கப்புக்கு கேட்டிருக்காங்க, அப்ப அது வராது. பாட்டிலுக்கும் பிளேட்டுக்குமானா ஆமா, பிளேட் பாட்டில் அது அப்படியே உல்டா பண்ணி போட்டிருக்காங்க பாட்டிலுக்கு. ஸோ இது கரெக்ட். இந்த மாதிரியே கெஸ் பண்ணிடலாம். டயக்ராம் வரையணும்ன்றது தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பேப்பர் பென் யூஸ் பண்ணாம நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளோ ஈஸி தான். ஸோ கன்க்ளூஷன் 2 follows. அடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16 பாருங்க. 8 friends A B C D E F G and H are seated in a straight line and all of them are facing north but not necessarily in the same order. 8 friends இருக்காங்க, நார்த் டைரக்ஷன் பார்த்திருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? B sits second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல B இருக்காங்க. F sits at one of the extreme end of the line. F வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கும் இல்ல எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்கும். சரியா? அப்புறம் only 3 people sit between B and D. B க்கும் E க்கும் இடையில 3 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. C sits third to the left of D. D ஓட third leftல C இருப்பாங்க. only 2 people sit between D and A. D க்கும் A க்கும் இடையில 2 people இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. G is not an immediate neighbor of E. G க்கு பக்கத்துல E வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? who is sitting on the immediate left of C. C ஓட immediate leftல யார் இருக்கா? நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா C ஓட லெஃப்ட்ல யார் இருக்கான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இது பார்க்கலாமா? இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும் மற்ற கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பசில் நம்ம இந்த ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 8 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்களா? அந்த 8 பேரை ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னது? B sits second to the right of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. B வந்து F ஓட செகண்ட் ரைட். ஓகேவா? அப்ப F எங்க இருக்கோ அதோட செகண்ட் ரைட்ல B இருக்கும். சிம்பிளா? அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த பாயிண்ட் என்னது? F sits at one of the extreme end of the line. F வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட், ஒன்னு லெஃப்ட்ல இருக்கும் இல்ல ரைட்ல இருக்கும். இப்ப நம்ம F ரைட்ல போட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் B போட முடியாது. அப்ப F லெஃப்ட்ல மட்டும் தான் வரும். சோ F இங்க வரும், ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இந்த இடத்துல B வரும். சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டையும் கம்பைன் பண்ணி F ஓட B ஓட காம்பினேஷன் போட்டாச்சு. சரியா? இதை ரேஸ் பண்ணிடலாமா? அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். அடுத்த பாயிண்ட் only 3 people sit between B and D. B க்கும் E க்கும் இடையில 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 3 பேர் தாண்டி E போட்டுறலாம். இதே நம்ம லெஃப்ட் சைட்ல 3 பேர் தாண்டி போட முடியாது. ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறதே 2 பேர் தான் இருக்காங்க. சோ ரைட் சைட்ல மட்டும் தான் B க்கு 3 பேர் தாண்டி E வர வாய்ப்பு இருக்கு. சோ அது வரைக்கும் ஃபில் பண்றோம். அடுத்து பாருங்க C sits third to the left of D. C வந்து D ஓட லெஃப்ட்னு சொல்லிருக்காங்க. இங்க நமக்கு C யும் தெரியாது D யும் தெரியாது. கரெக்ட்டா? அதனால அதை வந்து கீழே போட்டுலாம். C sits third to the left of D. அப்ப D ஓட third left. அப்ப D ஓட இடத்துல 1 2 3 இந்த இடத்துல C வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க only 2 people sit between D and A. D க்கும் A க்கும் இடையில 2 பேர்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைடு பாக்கும்போது D க்கும் C க்கும் இடையில 2 பேர் வந்துட்டு. சோ பேலன்ஸ் இருக்க ரைட் சைடு தான் வரணும். 2 பேர் தாண்டி ஒரு A வரும். ஓகேவா? இப்போ இத பாருங்க, இத நம்ம இதுல ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் கூட ஜாயின் பண்ணி பாருங்க. இப்போ C வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். செகண்ட்ல C வரதா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 blank, B ஒரு blank இன்னொரு blank போட்டா இங்க T. சரிக்கா? அப்புறம் 2 blank போட்டா A. இவ்வளவுதான், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு. அப்ப இந்த ஒரு பாசிபிள் தான் இருக்கு. C வேற எங்கேயுமே வராது, இங்கதான் வரும். இந்த இடத்துல C, அதுக்கப்புறம் 2 blank விட்டுட்டு D, D க்கு அப்புறம் 2 blank விட்டுட்டு A. ஃபுல் ஆயிடுச்சா? கீழே இருக்கதை ரேஸ் பண்ணிடலாம். இது ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். இனி வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. G is not an immediate neighbor of E அப்படிங்கிற மாதிரி இருக்கு. G வந்து E க்கு பக்கத்துல வராதுன்னு கொடுத்துட்டாங்க. E க்கு பக்கத்துல வராதுன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துல தான் G வரும். இன்னும் நம்ம இந்த ஒண்ணு மட்டும் தான் ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணாத இடத்துல H இருக்கு. அப்ப H போட்டு இப்ப எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டா. இப்ப பாருங்க, who is sitting on the immediate left of C. C ஓட immediate leftல யார் இருக்கா? C எங்க இருக்காங்க? நார்த் பார்த்திருக்காங்க. சோ நார்த்தோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா F. F தான் இருக்கு. C ஓட லெஃப்ட்ல F இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 4. முடிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பார்க்கலாமா?
அடுத்து 17th கொஸ்டின் பார்க்கலாம். 17 பாருங்க, ஒரு லெட்டர் அனாலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. CN வந்து ZM மாறி இருக்கு. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா YE என்னவா மாறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. CN அப்படின்னா C வந்து 3, Nங்கிறது 14. இதே ZM அப்படின்னா Zங்கிறது 26, Mங்கிறது 30. இப்போ 14 13 மாறி இருக்கா -1. அப்ப இதே பேட்டர்ன் அடுத்து போட்டோம்னா இந்த செகண்ட் லெட்டருக்கு போட்டோம்னா E -1. Eங்கிறது என்னது 5, 5 - 1 4. 4 அப்படிங்கிறதுக்கு என்ன வந்திருக்கணும், நமக்கு D வந்திருக்கணும். ஆனா இங்க எங்கேயுமே D இல்ல. சோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. இந்த -1 அப்படிங்கிற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ வேற ஏதோ தான் இருக்கும். வேற என்ன பண்ணலாம், 14 13 மாறிச்சுன்னா நம்பர் வைஸ் பார்க்கும்போது -1 மட்டும் தான் வருது. சோ இது வந்து நம்பர் வைஸ் போகல இந்த செகண்ட் லெட்டர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா NM இருக்கு. NM அப்படிங்கிறது ஆப்போசிட் நம்பர், ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஓகேவா, எப்பவுமே எக்ஸாம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரஃப் ஷீட் கொடுத்தோடனே இதை எழுதி வச்சிருக்கோம். ABCD போட்டு M வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் Nல இருந்து அப்படியே ரிவர்ஸ் NOPQRன்னு Z வரைக்கும் போட்டு மேல நம்பர் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சம்லாம் பண்றது. ஓகேவா, இப்போ A வந்து Z மாறி இருக்கும், ரிவர்ஸ்ல கேட்டிருந்தா M என்னவா மாறி இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸ் பேட்டர்ன் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ NM அப்படின்னு வந்தாலே அது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. கரெக்டா, இப்போ XYZன்னு வரும். அப்போ Cக்கு X வந்திருக்கணும், ஆனா இங்க Cக்கு Z இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர்ல அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இல்லை, செகண்ட் லெட்டர்ல அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இப்போ செகண்ட் லெட்டர்ல -1 பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு ஆப்போசிட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ -1 போட்டோம்னா நமக்கு இங்க ஆப்ஷன் மேட்ச் ஆகல. ஸோ ஆப்போசிட் வர மட்டும் தான் நமக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஆப்போசிட்னா அப்ப ஈயோட லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா V வச்சு முடிஞ்சிருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது ஈஸியா போட்டுக்கலாம். ஏன்னா NM அப்படிங்கிறது ஆப்போசிட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. அப்ப ஈயோட ஆப்போசிட் பார்த்தா V வரும். ஓகேவா, இதே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பேட்டர்ன்றது பாத்துருவோமா. C வந்து Z மாறிக்கு, Cங்கிறது 3, Zங்கிறது 26. அப்ப பிளஸ் ஆயிருக்காது, சப்ராக்ட் பண்ணிடலாம். 3ல இருந்து நம்ம -3 பண்ணா 26 வந்துடும். கரெக்டா, Cக்கு முன்னாடி B, Bக்கு முன்னாடி Aக்கு முன்னாடி Z, ஒரு 3 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்துடும். அப்போ -3 அதே பேட்டர்ன் இங்க வருதான்னு பாருங்க. Yல இருந்து -3 பண்ணலாம். Yங்கிறது 25, 25 -3 அப்படின்னா 22, 22ங்கிறது B. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் V, செகண்ட் லெட்டர் V. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம் 18th கொஸ்டின். 18 பாருங்க, in a certain code language PT is written as 15, ZTHO is written as 18. What is the code for NCHE in that code language? ஓகேவா, PT அப்படிங்கிறது 15 மாறி இருக்கு, ZTHOங்கிறது 18 மாறி இருக்கு. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணா NCHEE அப்படிங்கிறது என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 18 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா, இந்த ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாமா, அடுத்த கொஸ்டின் 19 பாருங்க. By interchanging the given two signs, which of the following equations will not be correct? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே தான், எது தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தான். பிளஸ் மைனஸா வந்து நம்ம மாத்த போறோம். பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போட்டு எது வந்து நமக்கு ஆன்சர் வராதுன்னு பார்க்கணும். சரியா, ஒரு ஆப்ஷனா போலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 17 பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் பிளஸ் 11 into 6 divided by 3. இதை கேன்சல் பண்ணா 2, 22. 17 - 8 plus 22. ஓகேவா, 17 - 8 அப்படின்னா 9, 9 plus 22 அப்படின்னா 31 வந்திருக்கும். ஆனா இங்க 33 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். will not correct. எது தப்புன்னு கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பா தான். எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணி கரெக்டான்னு பாத்துடலாமா. எக்ஸாம்ல இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம ஒருக்க செக் பண்ணலாம். சரியா, 5 - 3/2 into 4 plus 7. கேன்சல் பண்ணா 2, 3 2s are 6, 5 - 6 plus 7. கரெக்டா, அப்போ 5 plus 1 வரும். 5 plus 1 6. கரெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் பாருங்க, 48 into 6 divided by 36 minus 30 plus 20. கேன்சல் பண்ணா 6, இங்கே 8. ஸோ 8 - 30 plus 20 அப்படின்னு சொல்லும்போது -10 வரும். ஆன்சர் -2. கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3யுமே கரெக்ட். ஆப்ஷன் 2, 3 கரெக்ட். 4 செக் பண்ணலாம். 50 - 25 பிளஸ் இருந்தா மைனஸ் போடும் இல்லையா. -25 into 30 minus 15 plus 40. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷனை முடிச்சிடணும். பாருங்க 50, இங்க 750 வந்துடும் இல்லையா. 750 இங்க -15 plus 40. இங்க ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்ததுனாலே இங்க தப்பு தான். இதுவுமே தப்பா இருக்கு, ரெண்டாலும் தப்பா இருக்காது. ஸோ கொஸ்டின்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து கொஸ்டின் தப்பு. சரியா, ஒன்னு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும் இல்ல 4 இருக்கும். இதுல ஏதோ ஒரு சிம்பிள் தப்பா போட்டிருக்கு ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 20th கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். தருண் வால்ஸ் 46 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் பார்த்து தருண் 46 கிலோமீட்டர். இப்போ இங்கதான் ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுப்போம். ஸ்டார்ட் பண்றதுல இருந்து 46 கிலோமீட்டர் ஈஸ்ட் பார்த்து போறோம். he turns right. ஈஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தோம்னா இந்த சைடு வரும். அப்படி எவ்வளவு கிலோமீட்டர், 36 கிலோமீட்டர்.
அதுக்கப்புறம் அங்க இருந்து ரைட். இப்போ சவுத் பார்த்துருக்கோம், அங்க இருந்து ரைட் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் தான் ரைட்டா இருக்கும். அங்க இருந்து 46 மறுபடியும் 46 போறோம். ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்டிங் ஃப்ரம் த ஃபினிஷிங் பாயிண்ட். இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் போகணும்னா என்ன பண்ணணும், இங்க இருந்து இங்க வரணும். இங்க இருந்தீங்கன்னா 36ல 2 ஆப்ஷன் இருக்கு. பட் ஃபினிஷிங் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் ஃபினிஷிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஸோ முடிவுல இருந்து தொடக்கத்துக்கு வரணும்னா நார்த் பார்த்து வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. 20 ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? 20 கொஸ்டின்ஸ் ஃபுல் செட்டும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 18th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் ட்ரை பண்ணி அதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஸோ 2023 டிசம்பர்ல கேட்ட 2 ஷிஃப்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? 2023 மார்ச்ல கொஞ்சம் ஷிஃப்ட் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? 18th கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி அதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? தேங்க்யூ.